ஓகே, நம்ம 3/3/2020 நடந்த சிஜிஎல் டயர் 1 கொஷின் பேப்பரில் இருக்க மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, 25 கொஷின்ஸ் இருக்கும். A, B and C can complete a piece of work in 24, 15 and 12 days. B and C started the work and worked for 3 days. B and C 3 days ஒர்க் பண்ணியிருக்கு and left. மிச்சத்தை வந்து A வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3 days அப்படின்றது பியும் வேலை செஞ்சுருக்கு 3 days, சியும் 3 days வேலை செஞ்சுருக்கு. ஸோ பி வந்து 3 days வேலை செஞ்சிருந்து அப்படின்னா 15ல் 3 வந்து எவ்வளோனா 1/5, அதாவது என்னென்னா 20% ஆஃப் த ஒர்க்கை வந்து அது பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். சி வந்து 25% அதேமாரி, ஏன்னா வந்து 12ல் 3ன்றது 25%. ஸோ டோட்டலாக 45% ஆஃப் த ஒர்க்கை வந்து பிஎன்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுது. எக்ஸ்ட்ரா இருக்க 55% ஆஃப் த ஒர்க்கை தான் வந்து ஏ பண்ண போகுது. ஏ வந்து 100% பண்ணுறதுக்கு 24 days ஆகும்னா 55% பண்ணுறதுக்கு 55/100 days ஆகும். ஓகேவா, டிவைடட் பை 100 into 55. அப்போ 11 divided by 20. அப்போ 4 5 times 4 6 times, which is nothing but 66 out of 5, which is equal to 13 1/5. ஓகேவா, ஸோ அதுதான் ஆன்சர். பட் ஸ்டில் நீங்கள் இப்படி போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் த எல்சிஎம் மெத்தட். ஓகேவா, பி அண்ட் சி வந்து 3 days, ரைட். ஏ வந்து எவ்வளோ நாளில் பண்ணோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. எல்சிஎம் வந்து 120 24 5 times 15 8s are 120 12 10 times. அப்போ 18 10 + 8 வந்து 18 3s are 54. அப்போ 54 120ல் மைனஸ் பண்ணால் 66 மிச்சம் ஒர்க் இருக்கும். இந்த 66 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 13 1/5 வரும். ஸோ சேம் வந்துடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு 120 அப்படின்றது தான் எல்சிஎம்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 பெரிய நம்பர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகும், 8 வரும். இது 5 ஆகும். இது வந்து என்ன ஆகும், 4ன்னு ஆகிடும். ஓகேவா, 3ஆல் இந்த 3த்தையும் டிவைட் பண்ணிட்டா. ஸோ 3 ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 40. அப்போ இந்த 40 வச்சு போடுங்க. 8 5 times 40, 5 8 times, 4 வந்து 10 times. ஸோ இப்போ வந்து அதே சேம் 120 5 8 10 அதே நம்ம முன்னாடி போட்டதே தானாக வந்துடுச்சு. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, செகண்ட் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, tan A is equal to 6 tan A equal to 5A. அந்த 6 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அது டினாமினேட்டரில் வந்துடும். இப்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை டேரெக்டாக சைன் பை காசுன்னு போட்டு சைனோட வேல்யூ வந்து 5ஆகவும் காசோட வேல்யூ வந்து 6ஆகவும் எடுத்தால் ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். பட் அப்படி வராது. இப்போது நம்மளுக்கு தெரியும், ஒரு என்ன தெரியும் ஃபார்முலா அப்படின்னா, sin square theta + cos square theta is equal to 1ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா sin theta வந்து 5 அப்படின்னா sin square theta வந்து 25 வந்திருக்கும். cos square theta வந்து 36 வந்திருக்கும், which is nothing but 41 வந்திருக்கும், which is not equal to 1. ஓகேவா, ஸோ சைனோட வேல்யூ 5 காசோட வேல்யூ 6ன்னு எடுத்தோன்னா பெரும்பாலான சம்முக்கு வந்து தப்பாக தான் வரும். பட் இந்த சம்முக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ சைன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம திருப்பி போய் பார்க்கணும். சைன் தீட்டா அப்படின்னா என்னதுன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டினியஸ். ஓகேவா, காஸ் தீட்டா அப்படின்றது அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டினியஸ். இப்போது இந்த ஹைபாட்டினியஸும் கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்கான ரேஷியோ தான் உங்களுக்கு 5 and 6ன்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இதுலேயும் ஹைபாட்டினியஸ் இருக்குது, இதுலேயும் ஹைபாட்டினியஸ், இதுலேயும் ஹைபாட்டினியஸ், இதுலேயும் ஹைபாட்டினியஸ், எல்லாத்துலேயுமே இருக்கனால அந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த எல்சிஎம்மில் இருக்க ஹைபாட்டினியஸ் கேன்சல் ஆகிறனால இது கரெக்டாக வருது. பட் இதுவே இதே கொஷினில் ஒன்றுத்தில் மட்டும் சைன் ஸ்கொயர் இருந்திருந்து அப்படின்னா, மீதி எல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, அப்போ சைன் ஸ்கொயர் இருக்கிற பட்சத்தில் கீழே வந்து ஹைப் ஸ்கொயர் வரும். இங்கே ஆப்போசிட் ஸ்கொயர் பை ஹைப் ஸ்கொயர்னு வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் அப்போ வந்து அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாயிரும். ரைட்டா, ஸோ அதை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். ஆர்எல்ஸ் ஒருவேளை சைன் தீட்டாக்கு பதிலாக வேறு ஏதாவது கொசிகன் தீட்டா ஆர் சீக்கன் தீட்டா இந்த மாதிரி டேன் தீட்டா இந்த மாதிரி கூட 2-3 டேர்ம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணி போடக்கூடாது. எதுக்காக போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம போடலாம். ஏன்னா எல்லாமே வந்து எப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்பு, இங்கே வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்பு, அதே மாதிரி இங்கே வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்பு, ஆப்போசிட் பை ஹைப்பு, சம்திங் இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா என்ன ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஹைபாட்டினியஸ் காமனாக வந்துடும் மைனஸ் பண்ணும்போது. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சம்முக்கு நம்ம போடலாம். ரைட்டா, tan theta is equal to 5/6. இப்போ சைனோட வேல்யூ 5ஆகவும் காசோட வேல்யூ 6ஆகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 5s are 40 minus cos theta 6 4s are 24 divided by cos theta value 6 plus 5 2s are எவ்வளோ 10, which is nothing but 16 divided by 16, which is equal to 1. ஓகேவா,
அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினில் இது ஈஸியாகவே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 45 நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 9 5s are 45 போடலாம். வேறு எப்படி போடலாம், 15 3s are 45 போடலாம். ஸோ 9 - 5 போட்டால் 4 வருது. அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வரல. ஸோ 9 and 5 தான் வந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 9 வந்து 729 வரும், 5 cube 125 வரும். அப்போ 4 0 6 604 அப்படின்னு நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நம்பர் பெருசாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு நீங்கள் அந்த ஃபார்முலாக்கு போயிடலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா x + y the whole square minus x minus y the whole square is equal to 4xy. தனித்தனியாக போட்டு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு x + y the whole square ஃபார்முலா போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் தெரியாத டேர்ம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அந்த மாதிரி போட வேண்டாம், டைம் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ப்ளஸுக்கு போட்டிங்கன்னா 2x² + y² வரும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை எடுத்து போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 4² வரும். இங்கே மைனஸு x + y the whole square is equal to 4 into xy வேல்யூ 45 into 4 வந்து 180 வந்திருக்கும். 180னா இந்த 16 இந்த சைட் போச்சுன்னா 196ன்னு வரும். 14² தான் 196. அப்போது x + y என்னது அப்படின்னா 14 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. x - y நம்மளுக்கு தெரியும், which is nothing but 4 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது 2xோட வேல்யூ வந்து 18, எக்ஸோட வேல்யூ 9. எக்ஸோட வேல்யூ 9 நீங்கள் போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 5ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ போட்டிங்கனாலும் 729 - 125 போட்டிங்கன்னா 604 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினில் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் சர்க்கிள். இது எல்லாமே சால்வ் பண்ணலாம், பட் இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு. 6 சர்க்கம்ஃபரன்ஸு ஏரியா, ஓகேவா. 7னா 44 154. இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அதாவது என்னென்னா இப்போது 7னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 42ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ரேடியஸ் கீழே 42 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். இப்போது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கார்டன், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்டன் 8 rounds. ஓகே, இப்போ ரேடியஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸில் தான் நம்ம ஓடுவோம், அந்த கிரவுண்டை சுற்றி ஓடுறதுனா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். இப்போ இங்கே 7 into 6 times போட்டால் தானே வருது. அப்போ 44 into 6 times போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், ஓகேவா. ஆனால் எத்தனை ரவுண்டு போடணும், இது வந்து ஒரு ரவுண்டுக்கு 8 ரவுண்டு கேட்டிருக்காங்க. அப்போ 44 into 6 into 8ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டேரெக்டாக இங்கே எத்தனை ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுதோ அத்தனை ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏரியாவில் போடும்போது அப்படியே ஸ்கொயரில் போடணும். இங்கே 6 போட்டிங்கன்னா இங்கே 36 போடணும், அது மறந்துடக்கூடாது, ரைட்டா. இப்போ 44 into 48 தான் நம்மளுக்கான ஆன்சர். 44 into 48 தான் நம்மளுக்கான ஆன்சரு. இது எப்படி நம்ம டக்குன்னு போடலாம் அப்படின்னா 8 4s are 32, 2ல் முடியுது, ஓகேவா. இது 2 இருக்க வாய்ப்பு இல்லை, இது 2 தான் இருக்கும். இப்போ 16 3 times தானே 48, 3ன்னு ஒரு டேபிளால் டிவைட் ஆகுதுல்ல. ஸோ 3ஆல் எது ஆகும் அப்படின்னா அதோட சம் வந்து 3ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான் அது 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள் 4 + 2 6 6 12 12 + 2 எவ்வளோ 14 வந்துடுது. அப்போ இது வந்து டிவைட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஆப்வியஸ் ஆன்சர். பட் ஸ்டில் இஃப் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 வரைக்கும் டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ 48 அது அப்படியே இருக்கட்டும். 16 3 timesல 16 into 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 3 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டா 120 120 4 3s are 12 132 வந்திருக்கும். இன்டூ 16 போட்டிங்கன்னா 16 2s are 32 2 பேலன்ஸ் 3 16 3s are 48 51 1 பேலன்ஸ் 5 16 1s are 16 16 + 5 is equal to 21 ப்ளஸ். அவ்வளோதான், ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா in 2015 which type of car constitute 20% of the total car production in that year அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. 2015ல் டோட்டல் என்ன அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு லக்கி பேப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா நம்ம தான் ஆட் பண்ணணும். ஸோ அடிஷன் கூட நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரைட்டா. இப்போ இதில் வந்து 20% 100 20% 20 நம்மளுக்கு தெரியும். இந்த 20 வந்து எந்த இயரில் எந்த வேல்யூ இருக்குது, ஈக்கு இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து என்னதுன்னா 20, ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா a person sells an article 10% below the cost price. 10% below the cost priceனா 10 rupees இருக்கிறத 9 rupeesக்கு செல் பண்ணியிருக்கான். had he sold 332 more, அதாவது 332 ரூபாய் அதிகமாக எடுத்திருந்தா. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். இப்போது இந்த 9 கூட சேர்த்து ஒரு 332 ரூபா. சரி, எக்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ் எடுத்துகிட்டு போடலாம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக போடுறேன். 10x வந்து 9x விற்கிறேன் 10% லாஸ்க்கு. ஒரு வேளை அந்த 9x கூட 322க்கு விற்றுருந்தா அவனுக்கு வந்து 20% ப்ராஃபிட் வந்திருக்கும். இதில் 20% எவ்வளோனா 1/5 which is nothing but 2x. அப்போனா வந்து 12x கிடச்சிருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேம் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஈக்குவேஷன் இல்லையா. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா 3xோட வேல்யூ வந்து 332ன்னு வந்திருக்கும். அப்போது
அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 332/3ன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ கேட்குறது என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதுவும் வேண்டாம்ல, ஒரு நிமிஷம் இருங்க. 3xோட வேல்யூ 322ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, 332ன்னு கண்டுபிடிச்சிட்டல. இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க, which is nothing but 9x. 9xனா இன்டூ 3 பண்ணால் தானே 9x வரும். ஸோ இந்த சைடும் இன்டூ 3 பண்ணணும். அப்போ 3 2 6, 3 3 9, 3 3 9, 996 தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ரைட்டா? ஒன்றும் இல்லை, 10% கம்மின்றனால 9x போட்டுக்கிட்டோம். அப்புறம் அந்த 9x கூட ஒரு 332 அதிகமாக விற்றுருந்தா அவனுக்கு வந்து 12% ப்ராஃபிட் வந்திருக்கும். இது வந்து ஒரு அசம்ஷன் தான். இந்த மாதிரி பண்ணியிருந்தால் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விற்றுருந்தானா 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்றாங்க. அப்போ 12x கிடச்சிருக்கும். அப்போ இது ரெண்டுமே சேம்னு வச்சு நம்ம போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளான சம் தான். இந்த ப்ளஸ்னால் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க, மைனஸ்னால் வந்து ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்டூனா டிவைட்னா இன்டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டான ஒரு இது தான். ஸோ டைரெக்டாகவே எழுதும் போதே பொறுமையாக வந்து கரெக்டாக எழுதிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சால்வ் ஆயிரும். இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளை மாற்றி போட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். டிவைடட் பை 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 -9 இன்டூ 3 போட்டால் இப்போ என்ன வந்திருக்குன்னா 12/3. போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணும். BODMAS, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இது வந்து என்னதுன்னா ப்ராக்கெட்ஸு ஓனன்னு எனக்கே தெரில, ஆஃப்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் முன்னாடியே ஆஃப் யூஸ் பண்ணணும், டிவிஷன் முன்னாடியே யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு டிவிஷனு 4 ஆல் போட்டோம். அடுத்து 8 2s are -16 வந்திருக்கும். இப்போ ஆட் பண்ணோன்னா 46 -31 which is equal to 15. அதேமாதிரி இங்கே போட்டோன்னா 8/2 4, 4 + 4 8, 9 × 3 27. 8 - 27 வந்து எவ்வளோ வந்திருக்கும்? 27 19 வந்திருக்கும். -19. அப்போது -15/19 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? 2013 14 ஒன்றா சேர்த்துக்க போகிறாங்களா? அப்போ 13 14 டோட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ which is equal to 300. அதில் அந்த 300ல் அவங்க என்ன சொல்கிறாங்க? எக்ஸாக்டாக 25%. 25%னா 1/4. அப்போ டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 75 அப்படின்றது தான் வேல்யூ வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் கார் ப்ரொடக்ஷன் இன் 2 years. ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 75 வரும். அது என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போ பியில் ஆட் பண்ணி பார்க்குறோம். 8 + 3 11 வருது, வராது. 2 + 6 8 வருது, வராது. 0 + 5 5 வரும். 40 + 35 75 வரும். கரெக்டாக 75 வருது. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரூல் இருக்குது. அந்த ரூல் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் ஒரு கார்டு இருக்குன்னா அந்த கார்டு வந்து எட்ஜில் எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுது அப்படின்றது இருக்குல்ல. இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இதுதான் சென்டர், ஓன்றது சென்டராக இருந்துச்சுன்னா அந்த சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகும் அப்படின்னா 2θ வரும். ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா கார்னரில் எவ்வளோ ஆங்கிள் வருதோ அந்த மாதிரி டபுள் த ஆங்கிள் வந்து சென்டரில் ஃபார்ம் ஆகும் இந்த குறிப்பிட்ட கார்டுக்கு, எந்த கார்டாக இருந்தாலும் சரி அது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எந்த கார்டாக இருந்தாலும் அது அந்த மாதிரி ஆகும். இந்த லைனுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, இந்த கார்டுக்கு சொல்கிறேன். எந்த கார்டாக இருந்தாலும் சரி அப்படி தான். கார்னரில் விட சென்டரில் வந்து டபுள் த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ அதை வச்சு நம்ம இந்த சம் சால்வ் பண்ணலாம். டேரெக்டாகவே ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள், ABC ஆர் 3 பாயிண்ட்ஸ் அந்த சர்க்கிள். தைரியமாக ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே அது ட்ரையாங்கிள் தான். அது த ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் பை த கார்டு ஏபின்ற கார்டு வந்து சென்டரில் வந்து 110 டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டரில் 110னா அப்போ கார்னரில் என்ன இருக்கும்? அதில் பாதி தான் இருக்கும். இப்போ சொன்னல அந்த ரூல் தான். 55 இருக்கும். அதேமாதிரி ஏசிக்கு எவ்வளோ இருந்திருக்கும்னா 65 இருந்திருக்கும். டயக்ராம்லாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டயக்ராம் வேண்டாம், ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட சம் வந்து 180 தான். ஸோ 55 + 65 120 ப்ளஸ் ஒரு 60 போட்டால் தான் 180 வரும். ஸோ ஆன்சர் வந்து 9th. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா அது வந்து ஒரு போலை கிராஸ் பண்ணுது. செகண்ட் கண்டிஷன் அது வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. இப்போ ஒரு போல் இருக்குது அப்படின்னா அந்த போலை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ட்ரெயின் அப்படின்னா இந்த ட்ரெயினோட பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி லைக் இது வந்து இந்த போலை போய் ரீச் ஆகிட்டு அது வந்து ஃபுல்லாக அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகணும். அதாவது செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த ட்ரெயின் வந்து இங்கே வந்துடும். கரெக்டாக இந்த பாயிண்ட்டை டச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகி
அந்த ட்ரெயினோட எண்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத வச்சு தான் அந்த போலை வந்து அது கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னென்னா இந்த ட்ரெயினில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்து அந்த போலை வந்து கிராஸ் ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான். ஸோ போலை கிராஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து ட்ரெயின் தான். அதாவது இப்போ இந்த 2 கண்டிஷன்லேயும் ஸ்பீடு சேமாக தான் இருக்க போகுது, ரைட்டா? அப்போது ஸ்பீடுன்றது என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், கரெக்டாக? அப்போது இது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எவ்வளோனா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின், ஓகே, டிவைடட் பை எத்தனை செகண்டில் கிராஸ் பண்ணிச்சு, டைமு 12 செகண்ட்ஸில். செகண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 170 மீட்டர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணது சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்ஜ் வந்து இங்கே இவ்வளோ தூரம் இருக்கும், ட்ரெயின் வந்து இங்கே இருக்கும், ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 170 டிவைடட் பை எத்தனை செகண்ட்ஸ் 36 செகண்ட்ஸு, ரைட்டா? இப்போ இது போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ டிடி வேல்யூ கண்டுபிடிங்கன்னா 12 எவ்வளோ 3 டைம்ஸு 3dt மைனஸ் 2dt. அப்போ டிடியோட வேல்யூ வந்து 85 அப்படின்னு வந்திருக்கும், ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு என்னன்னு தெரியும், dt டிவைடட் பை 12னு தெரியும். அது தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 85/12, பட் மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹவர்னா இன்டூ 18/5 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 18/5 போட்டிங்கன்னா 6 2s 6 3s 5 எவ்வளோ 17 டைம்ஸு 17 3s எவ்வளோ 50. 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 25.5. அதான் வந்து என்னதுன்னா ஆன்சர், ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். போல்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வரும், மற்றபடி பிரிட்ஜு டனலு அந்த மாதிரினா இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் வரும், அந்த பிரிட்ஜ் அண்ட் டனலோட டிஸ்டன்ஸும் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல் ஆஃப் 640 இஸ் 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5:3னா 8 பார்ட்ஸ், மொத்தமாக 8 பார்ட்ஸ் வந்து 640 அப்படின்னா 8 8s are 64. அப்போ 80, ஒரு பார்ட் வந்து 80. அப்போது 5 பார்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கும், 8 5s are 400 வந்திருக்கும். 3 பார்ட்ஸ் 8 3s are 240 வந்திருக்கும், ரைட்டா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30 கேர்ள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் 30 போட போகிறாங்க. போட்டிங்கன்னா 270 கேர்ள்ஸ் ஆகிடுவாங்க டோட்டலாக, ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூலோட புது ரேஷியோ 14:9 வந்திருக்கு அப்படின்றாங்க. 14:9. அப்போ 9 × 30 போட்டால் தானே 270. அப்போ 14 × 3 போட்டால் 420 வந்திருக்கும், ரைட்டா? அப்போ 420 பாய்ஸ் வந்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க, 20 பேர் ஆட் ஆகிருக்காங்க. அதான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷனில் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா A = B = C = 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க AB + BC + CA வச்சு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூணுத்துலேயுமே வந்து என்னதுன்னா ABC அப்படின்ற டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா A = B = Cன்னு போட்டிங்கன்னா இதுவும் 3 தான், இதுவும் 3 தான், இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை வச்சு எலிமினேட் பண்ணவே முடியாது. பட் நீங்கள் XYZ கை வைக்கலாம். ஏன்னா XYZ வந்து வேறு எதுலையுமே அசோசியேட் ஆகலை. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த XYZ போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா XYZ 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 1² = 1 × 1 வந்துருமா? அப்போ எனக்கு டிஸ்டர்ப் ஆகலையா, இந்த ஈக்குவேஷன் டிஸ்டர்ப் ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த ஈக்குவேஷன் டிஸ்டர்ப் ஆகாது. 1/2A = 1/2B = 1/2Cன்னு வந்துருக்கும், ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா A = B = Cன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? நான் 1ன்றதுக்கு பதிலாக நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Kன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. K² = K × K கரெக்டாக வரும்ல? ஸோ இது Kன்னு வச்சுக்கிறேன் எல்லாமே. அப்போ இது மூணுமே சேமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவும் பியும் சியும் சேமாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? நீங்கள் XYZ தான் வந்து நம்ம சேமாக ஆக்கணும், அதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஏபிசியை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து என்னதுன்னா ஏபிசி வந்து சேம். அப்போ இதை எடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3A² எல்லாமே நான் ஏன்னு வச்சே போடுறேன். அப்போ 3A² = 3ன்னு வரும். ஆன்சர் வந்து என்னதுன்னா 3 தான், ரைட்டா? இது வந்து ஜென்ரலாகவே நீங்கள் இப்படிலாம் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல. இந்த மாதிரி சேமாக இருந்தாலே இது பேர் என்னதுன்னா சிமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே சேம் அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கோங்க. எல்லாமே 1 அப்படின்ற கண்டிஷன் எடுக்காதீங்க, ஆர் 2 or 3 எதுவும் எடுக்காதீங்க. எல்லாமே சேம்ன்ற கண்டிஷன் வச்சு போடுங்க, ஆன்சர் வந்துடும், ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு நம்மளுக்கு தெரியும்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் × பிரெத் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லென்த் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா என்னவாகும் அப்படின்றது தான் வந்து அவங்க கேட்குறாங்க, ரைட்டா? இது போடுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா 40%னா என்னது 7/5, கரெக்டாக? 7/5L இன்ட்டு பிரெத் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 4/5B,
ஓகேவா? அப்போ என்ன வந்திருக்கும் 7 4 are 28 out of 25 எல்பின்னு வந்திருக்கும். எல்பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஏரியான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏவாக இருந்த ஏரியா இப்போ 28/25 ஏவாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் இன்ட்டு ஃபோர் பண்ணால் 28 4s are 112 அவுட் ஆஃப் 100 ஏ. ஸோ ஆல்ரெடி 100 இருந்தது, இப்போ 112 ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், ஆர்எல்ஸ் அந்த ஏபி ஃபார்முலாவில் வச்சு போடணும் அப்படின்னாலும் போடலாம். மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏபி டிவைட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. 10 + 10 + 10 ஸ்கொயர் பை 100 அந்த மாதிரி. ஸோ ஓகேவா, இதில் கூட நம்ம போடலாம். அப்போ 40 - 20 லாஸ்ன்றனால -40 × 20 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் 20 20 - 8 வந்து என்ன வந்திருக்கும்னா 12ன்னு வந்திருக்கும். ஸோ இப்படி போட்டாலும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், 10 + 10 + 10 ஸ்கொயர் பை 100ன்னு வந்திருக்கும், விச் இஸ் நத்திங் பட் 21% கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான், பட் என்னன்னா ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வருஷம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இது வேணும் போடுங்க, இல்லை முன்னாடி போட்டதுனாலும் போடுங்க, இது போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 6 நம்பர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 5 நம்பர் 7 டைம்ஸ் த 6th நம்பர். ஃபஸ்ட்டு 5 நம்பர் வந்து 7 டைம்ஸ் த 6th நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க சம் கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 136. இதில் வந்து இதோட சம் 7x, இதோட சம் x. அப்போ டோட்டல் சம் வந்து 8x. 8x இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்திருக்கும், 8 1 8 7 8 17 வந்திருக்கும். ஓகேவா, இந்த 17 தான் எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா 6th நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, ஆவரேஜ் வந்து 136ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 8x அப்படின்றது சம்மு, இதில் சம் எவ்வளோனா 136 × 6 அப்படின்றது தான் சம்மு. ஏன் அப்படின்னா இதோட ஆவரேஜ் தான் 136. அப்போ 6 நம்பர்னால் 6 × அந்த 136 தான் வந்து டோட்டல் சம் வந்திருக்கும். இப்போ போட்டிங்கன்னா எவ்வளோனா 17 வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும், 17 6 are 102 வந்திருக்கும். அவங்க கேட்குறது வந்து 6th நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 102. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பர் கம்ப்ளீட்லி டிவைடட் பை 8. நம்பர் வந்து கம்ப்ளீட்லி டிவைடட் பை 8. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் எப்படி கால்குலேட் பண்ணால் லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் டிஜிட் அதில் 1000 டிஜிட்ஸ் கூட இருக்கட்டும், அது வந்து 8ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். இதுதான் வந்து லாஜிக்கு. லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 5x and 4ன்னு வரும். அது எப்படி வரும்னா இப்போ லாஸ்ட் நம்பர் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதுலேருந்து எத்தனை டேர்ம் போட்டாலும் அது 2ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 2 டேர்ம் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா எவ்வளோ டேர்ம்ஸ் போட்டாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும். இங்கே எவ்வளோ போட்டாலும் டிவைட் ஆகும். ஸோ அது மாதிரி லாஸ்ட் 3 டிஜிட்டு இப்போ 8க்கு, அந்த மாதிரி லாஸ்ட் 4 டிஜிட் 16க்கு, அந்த மாதிரி லாஜிக். ஓகேவா, ரைட்டா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 இது எப்படி நம்ம கெஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்போ 5 1 4ன்னு வருது. இப்போ நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 8 6 are 48 வரும். பேலன்ஸ் வந்து 3 வரும். இங்கே 4 வரும். 8 4s are 32. அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 2 வரும் ரிமைண்டர். ஸோ 514 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. 512 தான் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். 2 ரிமைண்டர் தான் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது கூட நீங்கள் -8x எவ்வளோ போட்டாலும் அது வந்து டிவைட் ஆகும் 8ஆல். ரைட்டா, இதுதான் லாஜிக்கு. நான் -8 போட்டு பார்த்தீங்கன்னா 504 வரும். 504 which is divisible by 8. ஓகேவா, அப்போ 0 தான் வந்து ஆன்சர். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் 0 தான், அதை விட கம்மியாக போட முடியாது. அப்படி வரல அப்படின்னா ப்ளஸில் போய் பாருங்கள், மைனஸில் போய் பாருங்கள். +8x ஆர் -8x எது போட்டாலுமே வந்து என்னதுன்னா 8ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி வச்சு போட்டுக்கணும். ரைட்டா, ஆப்ஷன்ஸ் எடுத்து டைரெக்டாக போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் ஏன் நான் இது நான் சொன்னேன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்களா லாஸ்ட் 3 டிஜிட்டோட சம் என்ன அப்படின்றது மாதிரி கேட்பாங்க கொஸ்டினில். அப்படி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் எது ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு +or -8xல் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் அப்புறம் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் a + b வந்து 45ன்னு சொல்லிட்டா இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடி சொல்கிறான். a வேல்யூ 0, b வேல்யூ 45 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 × a வேல்யூ 0ல் tan 0 0 தான் 1 + × 45 tan 45 என்ன வந்திருக்கும்
1 தான். அப்போ 2 2 × 2 ஆன்சர் வந்து என்னதுன்னா 4. ஓகேவா? இது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம், வேறு எதுவும் கிடையாது. ரைட்டா? 45 மட்டும்னா 0 1 1 45 அசீம் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இந்த கொஷினுக்கு வந்து என்னதுன்னா ஏ பி சின்னு இருக்குது. இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட இது ஏரியா வந்து என்னவாக இருக்கும்னா எக்ஸு ஸ்கொயராக இருக்கும் டோட்டல். அதே மாதிரி இது வந்து என்னதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும். டோட்டல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும். சரி வேண்டாம், அப்படி கன்ஃபியூஸ் பண்ண, நம்ம நம்பர்லேயே சொல்கிறேன் இப்படின்ட்டு. ஏபிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி பாதியாக ஸ்ப்ளிட் ஆகுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது n. அப்போது AN/NC கொடுத்துருக்காங்க. இது 4:5 ரேஷியோவில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குட்டி ட்ரையாங்கிளோட சைடு எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. அப்போது அதோட ஏரியா வந்து 16 அப்படின்னு இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 16 வந்து எக்ஸாக்டாக 16 இருக்காது, பட் 16 யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோட்டல் ஏரியாவோட சைடு என்னது, டோட்டல் ட்ரையாங்கிளோட சைடு என்னது 9. அப்போ இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 9² 81 இருக்கும். ஓகேவா? இப்போ டோட்டலாக 81 அப்படின்னா இந்த பார்ட் எவ்வளோவா இருக்கும், இந்த பார்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா வந்து அந்த 16 மைனஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக டோட்டலில். அப்போ 16 81ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ பார்ட் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 16 5 64 64 65 இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது என்னென்னா இந்த எல்லோ பார்ட் வந்து 65, மேலே இருக்கிறது 16, டோட்டல் வந்து 81 இருக்கும். அந்த சைடை வச்சு தான், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த சைடை வச்சு நம்ம வந்து அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இப்படி பெருசாக போடும் போது இது ட்ரையாங்கிள் கிடையவே கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம ரிலேஷன் சொல்ல முடியும். பட் டோட்டல் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த சைடோட ஸ்கொயரு, இது டோட்டல் ட்ரையாங்கிளோட ஸ்கொயரு, இதை வச்சு நம்ம வந்து ரிலேஷன் போடுறோம். ரைட்டா? ட்ரையாங்கிளில் வந்து எப்போவுமே சைட் ஸ்கொயர் தான் வந்து ஏரியாவோட ப்ரொப்போர்ஷன் வந்து சைடு ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரேடியஸ் வந்து 1:2 இருந்துச்சு அப்படின்னா ஏரியா வந்து 1:4 இருந்திருக்கும். அதாவது என்னென்னா ஸ்கொயர்ஸாக இருக்கும், சைடோட ஸ்கொயர்ஸாக இருக்கும் ஏரியா. ஓகேவா? வால்யூம்னா க்யூபாக இருக்கும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து 65 சொல்லியிருக்கான். இந்த 65 வேல்யூ தான் அவங்க கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்கான், 113 கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா MAN, அதாவது இந்த 16ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். 65 130னா அப்போ 16ஓட வேல்யூ எவ்வளோனா 32. ஸோ 32 தான் வந்து நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, அதாவது ஏரியாவோட ஃபார்முலா என்னதுன்னா ட்ரையாங்கிளில் ½ × பேஸ் × ஹைட்டுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுதான், அதாவது 2 சைடு வேல்யூ இருக்குது, அதனால ஏரியாவுக்கு வந்து எப்பவுமே ஸ்கொயர் பண்ணணும். அதனால தான். ஓகேவா? ஃபார்முலா வச்சு தான் ஸ்கொயர் பண்ணுமா க்யூப் பண்ணுமா அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இது ஒரு ரேஷியோ எழுத போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 28% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 28% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ 25 அப்படின்றது மார்க் ப்ரைஸாக இருந்ததுன்னா 7 4s are 28, 18 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். × 4 பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ இது தெரியாது அப்படின்னா அந்த ரேஷியோஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. ரைட்டா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஹீ கெயின்ஸ் 12%. இந்த மாதிரி கொடுத்தும் அவனுக்கு 12% கெயின் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் 18 × 12னா 12% கெயின்னா நீங்கள் எவ்வளோன்னு போடுவீங்க, 4 3s are 28/25 போடுவீங்களா? நான் இங்கே வந்து 25/28 போட்டுக்கிறேன். ரைட்டா? நான் ஒரே லைனில் எழுதிக்கிட்டேன் கொஞ்சம், ஸோ தட் சம் ஈஸியாக சால்வ் ஆகும்ட்டு. இது ஏன் கரெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸோட 12% கெயின்னா என்ன பண்ணுவேன்னா × 28/25 போடுவேன். அப்போ டேரெக்டாக எனக்கு ஆன்சர் வந்து 18 வந்துடும். அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நான் ஒரே லைனில் எழுதுறதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது 25 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 2 9 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணால் 14 டைம்ஸ். அப்போ 9:14 அப்படின்றது தான் காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ். இப்போ மார்க் ப்ரைஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 224 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 14 × 16 போட்டால் தானே 224 வரும். அதுமாதிரி 9 × 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும், 16 9s are 144 அப்படின்றது ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இல்லைனா உங்களுக்கு 2 லைன் போட்டு சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டரோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலிண்டரோட
ஹைட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே ஆர்ன்றது 2 வாட்டியும் ஹெச்ன்றது 1 வாட்டியும் வருது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நீங்கள் ஆர் ஸ்கொயர் ஹெச்சை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பயப்படாதீங்க. இது என்ன ரேஷியோவில் இருக்கணும் அதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. இங்கே 4 ஆல் மல்டிப்ளை ஆனால் இங்கேயும் 4 ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன எதுவுமே ப்ராப்ளம் வராது, தானாக கேன்சல் ஆயிரும். நீங்கள் எதுவுமே இது பண்ணுங்க. ஆரை வந்து ஆர் ஸ்கொயராக மாற்றணுன்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்க. 9:16 வந்திருக்குமா. ஹெச் வந்து என்ன வந்திருக்கும், 4:9 வந்திருக்கும். டேரெக்டாக இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1:4 வந்திருக்கும். ஓகேவா, மல்டிப்ளை தான் பண்ணேன், கன்ஃபியூஸ் ஆகிக்கணும் ஒரு நிமிஷம். 9 4 36 6 9 144 வந்திருக்கும். இப்போ வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 18 2 36 18 2 36 18 8 144 1 times 4 times 1:4 அதே தான் வந்திருக்கும். ஓகேவா, நான் டேரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணி போடுறேன் 1:4. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஜஸ்ட் ஆர் ஸ்கொயர் ஹெச் என்னன்னு போடுங்க. அது எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா 2 சைட்லையும் சேமாக மல்டிப்ளை இருந்தால் 2 சைட் சேமாக கேன்சல் ஆயிரும் தானாகவே. ஓகேவா, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டோட்டல் காஸ்ட் ஒரு 16க்கும் 12க்கும் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோனா 60 அவுட் ஆஃப் எவ்வளோனா 120 120லேருந்து 180 மாறிடுச்சு. இதுதான் வந்து என்னதுன்னா இனிஷியல், இது ஃபைனல். இனிஷியல் தான் கீழே போடணும். ரைட்டா, இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 60 டிவைடட் பை இனிஷியல் எவ்வளோ 120. ஆன்சர் வந்து என்னதுன்னா 1/2 which is equal to 50%. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கும். XY YZ + ZX மூணுத்துக்கான சம்மும் கொடுத்துருக்காங்க. இப்போ XYZ கண்டுபிடிச்சோன்னா டேரெக்டாக சம் சால்வ் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேட் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டா என்ன வந்துடும் அப்படின்னா 2x + 2y + 2z உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணனா இங்கே 21 + 28 38 வந்திருக்கும். ரைட்டா, இப்போ XYZோட சம் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 19 அப்படின்னு வந்துடும். ரைட்டா, இப்போ இதை கண்டுபிடிச்ச பிறகு ஈஸியாக x + y எவ்வளோ 8. அப்போ இசட்டோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் 11 இருந்திருக்கும். அப்போ தானே வந்து 19 சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி y + z எவ்வளோ 13னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும் 6 இருந்திருக்கும். அப்போ தான் 13 + 6 19 வந்திருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 6. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா 2. டேரெக்டாக எடுத்து இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x² 36 டிவைடட் பை 11 இன்ட்டு y வேல்யூ வந்து 2. அப்போ கேன்சல் பண்ணால் 18/11 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஓகே இந்த கொஸ்டின் போகலாம். இதில் வந்து என்னதுன்னா ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து என்னதுன்னா 44 கொடுத்துருக்காங்க. டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகே, இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ நம்ம அப்போ பார்த்த மாதிரி தான். அப்போ டோட்டல் இந்த ஏரியா வந்து எவ்வளோனா 1 இருக்கும். டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து இந்த பேஸோட ரேஷியோ 2 ஸ்கொயர் வந்து 4 இருந்திருக்கும். அப்போ டோட்டல் 4னா இந்த வேல்யூ வந்து 3. அதாவது என்னென்னா இந்த பேஸோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர் 1 இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த டோட்டல் பேஸோட ஏரியா வந்து 2 ஸ்கொயர் 4 இருக்கும். 4ல் 1 போயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து 3 இருக்கும். இப்போ டோட்டல் ஏரியா வந்து 4 இருக்கும். இதுதான் பேசிக்காக. ஓகேவா, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஏரியா வந்து 44னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வந்து 44 அப்படின்னா ஒரு யூனிட் வந்து இன்ட்டு 11 வந்திருக்கு. ரைட்டா, இப்போ அவங்க ஏரியா ஆஃப் பிடிஇ கேட்டிருக்காங்க. அப்போ பிடிஇ இந்த ஏரியா என்ன வந்திருக்குன்னா 1 × 11 = 11 வந்திருக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரே கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கு. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 இயர்ஸில் 4300 வந்து 4644 ஆகுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ 4644 - 4300 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்னா 344 வந்திருக்கும். ஸோ இது 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1 × 7 × 2 டைம்ஸ் 172 அப்படின்னு 172 ரூபீஸ் தான் வந்து 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டு. 172 அப்படின்றது 4300ல் எவ்வளோ அப்படின்னா 43 4 டைம்ஸ் வந்துருக்குமா. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த 3 × 4 போட்டால் தானே அந்த யூனிட் டிஜிட் 2 வரும். ஸோ அந்த மாதிரி தான். அப்புறமா வந்து 4 4 16 4 3 12 172 வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா, இப்போ வந்து 4/100னா 1/25. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா 25 ரூபீஸ்க்கு 1 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். ஓகேவா, 1 இயருக்கு
1 இயருக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ₹5 இருக்கும். ரைட்டா? இங்கே என்ன 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ₹5 இன்ட்ரெஸ்ட் ஃபார் 25. இது இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணி 1 அவுட் ஆஃப் 5 போட்டுக்கலாமா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கண்டிஷனில் செகண்ட் கண்டிஷனில் ₹5க்கு ₹1 வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ அமௌண்ட்டுன்றது என்னது? இந்த ₹5 பிரின்சிபல் ப்ளஸ் ₹1 இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த 6 பார்ட்ஸ் தான் 10104ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்குறது என்னென்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 5 பார்ட்ஸ். அப்போ 5 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்போ கேன்சல் பண்ணால் 6 1 6 4 6 6 36 5 6 8 48 2 6 4 24. இது 1 பார்ட் இன்ட்டு 5 போடணுன்னா அப்போ டிவைடட் இன்ட்டு 10/2ன்னு போடலாம், ஆர் டிவைட் பை 5 போடலாம். எனிவேஸ் உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 8 4 2 0ன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இன்ட்டு 5 போடுறதுக்கு பதிலாக இன்ட்டு 10/2 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இல்லைனா இன்ட்டு 5 போடுறதுனால இன்ட்டு 5 போட்டிங்கனாலும் 8420 அப்படின்றது ஆன்சர் கிடச்சிருக்கும். ஒன்றுமே இல்லை. இதில் வந்து இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறோம்? 1 அவுட் ஆஃப் 25 கண்டுபிடிக்கிறோம். இது வந்து 1 இயருக்கு. அப்போ 5 இயர்ஸ்க்கு அப்படின்னா ₹5 அவுட் ஆஃப் 25 தான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ வந்து அதை 1 அவுட் ஆஃப் 5ன்னு எழுதலாம். இந்த 5ன்றது தான் பிரின்சிபல், இந்த 1ன்றது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அமௌண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால அமௌண்ட் வந்து 6 பார்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது பிரின்சிபல் மட்டும்தான், விச் இஸ் நத்திங் பட் 5 பார்ட். அதை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஷனில் வந்து இது ரொம்ப சிம்பிளான கொஷின். என்னதுன்னா இங்கே வேறு எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. 2 கண்டிஷன் கொடுத்துட்டு x² y² எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம என்ன வேல்யூ வேணாலும் அசியூம் பண்ணலாம். சைனுக்கும் காசுக்கும் ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுக்கும்போதே ஏன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஏன்ற இடத்துல 0 இருந்தாலும் 1 இருந்தாலும் 50 இருந்தாலும் 100 இருந்தாலும் வேல்யூஸ் உங்களுக்கு கரெக்ட் அதே வேல்யூஸ் தான் வரணும் இதுக்கு. ரைட்டா? ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சைன் வேல்யூ வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன், காஸ் வேல்யூ வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? 0 டிகிரி போட்டுக்கிறேன். ரைட்டா? அப்போ போட்டோன்னா சைன் வேல்யூ 0, இது 0 ஆகிடும். இதில் சைன் வேல்யூ 0 0 ஆகிடும். இதில் 1னா இந்த 4 ஆகிடும். இது 1னா இது வந்து -5 ஆகிடும். இப்போ ஜஸ்ட் போட்டிங்கன்னா 4² 16 + 25 = 41 உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். இதை வச்சு நீங்கள் கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து 1 வேர்ட் எக்ஸாம்ன்றனால ஜஸ்ட்டு கான்செப்டெல்லாம் நீங்கள் அங்கே போய் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட்டு என்ன வருதோ வேல்யூஸ் போட்டு டப்புன்னு ஆன்சர் போடுறது தான் நம்மளுக்கு மெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஓகே, நான் எனிவேஸ் இதை நான் எப்படி சால்வ் பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் நீங்கள் வந்து ஆப்ஷன் வச்சு இது வச்சு என்னது சப்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு நம்பர் போட்டு வேல்யூ சப்ஸ்டியூஷன் தான் ஈஸி. பட் இருந்தாலும் நான் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ் கொடுத்துருக்கேன், x² போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 4² எவ்வளோனா 16 cos² வந்திருக்கும். இங்கே வந்து 25 sin² வந்திருக்கும். இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2ab வந்து போட்டிருந்தீங்கன்னா 40 sin and cos வந்திருக்கும், cos θன்னு வந்திருக்கும். y² அதே மாதிரி போட்டிங்கன்னா 16 sin² வந்திருக்கும். இங்கே வந்து 25 cos² வந்திருக்கும். இங்கே வந்து -40 sin θ cos θன்னு வந்திருக்கும். இப்போ ஆட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும். 16 cos² + sin² 16 காமன் எடுத்தால் sin² + cos² 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே 16 வரும். த சேம் வே இங்கே 25 வரும். 16 + 25 = 41 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? எனிவேஸ் 0 and 1 போடுறது தான் வந்து சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம மெயினாக பார்க்கணும். சாதா டிக்ரீஸ் கிடையாது. பர்சன்டேஜ் டிக்ரீஸில் 2017 வித் ரெஸ்பெக்ட் டு 2016 எது வந்து மேக்ஸிமம், எது வந்து அதிகம், எந்த டிக்ரீஸ் வந்து அதிகம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா 16 to 17, 16ல் 36 இருந்தது, எவ்வளோ குறைஞ்சி போச்சு? 12 ஆகிடுச்சு அப்படின்னா 24 குறைஞ்சி போச்சு. இதுதான் வந்து இதோட டிக்ரீஸ். இது வந்து இனிஷியல் வேல்யூ இங்கே கீழே எழுதுகிறோம், டிக்ரீஸ் ஆன வேல்யூ எவ்வளோன்றதை மேலே எழுதுகிறோம். இப்படி தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதாவது என்னென்னா இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை லாஸ் கரெக்டாக இருக்கும். லாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? லாஸை மேலே போடுவீங்க, காஸ்ட் ப்ரைஸை கீழே போடுவீங்க. அதாவது என்னென்னா எந்த பேஸ் வேல்யூவை கீழே போடுவீங்க, வேரியேஷனை மேலே போடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பேஸ் வேல்யூ கீழேயும் வேரியேஷனை வந்து மேலேயும் நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்தோட சப்ராக்ட் பண்ணி. இப்போ பி பார்க்குறோம். பியில் வந்து டிக்ரீஸ் ஆகுதா? இல்லை, இன்க்ரீஸ் ஆகுது. அது மெயினான விஷயம், அது பார்த்துக்கணும். இப்போ பி வந்து இந்த இதுலேயே வராது. ஓகேவா? அப்புறம் சி பார்க்குறோம். சியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 44 வந்து 40 ஆகிடுது. அப்போ 4 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டி பார்க்குறோம். டியில் வந்து என்னதுன்னா 38 இருந்தது வந்து 16 ஆகிடுது, 16 கம்மியாகிடுது. ரைட்டு. அப்புறம் இ பார்க்குறோம். இயில் வந்து 50 இருந்தது வந்து 2 போட்டு 30 40 50 22 ஆகிடுது. இப்போ இதுதான் வந்து டிக்ரீஸ் பை இனிஷியல் ரேஷியோ. இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி நான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். 12ஆல் டிவைட் பண்ணனா 2/3 வந்திருக்கும். இதை டிவைட் பண்ணியிருந்தோன்னா 1/11 வந்திருக்கும்.
ஓகேவா. அதே மாதிரி இதை டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா 8 அவுட் ஆஃப் 19 வந்திருக்கும். அதே மாதிரி இதை டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா 11 அவுட் ஆஃப் 25 வந்திருக்கும். ரைட்டா. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி எது ஜாஸ்தின்னு பார்க்க தேவையில்ல. நான் சொல்கிறது கரெக்டாக கவனிங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய வேல்யூஸ் என்னென்னா 2/3, 1/11, 8/19 அண்ட் 11/25. கரெக்டாக. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இதை இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை, இதை இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 22 வந்திருக்கும். இங்கே வந்து எவ்வளோனா 3 வந்திருக்கும். எது கிரேட்டர்? 22 தான் கிரேட்டர். அப்போ இது ஸ்மாலஸ்ட், இது வந்து தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு இதை கம்பேர் பண்ணோம். 8 3s எவ்வளோனா 24 வந்திருக்கும் இந்த சைடு. இங்கே என்ன வந்துருக்கும்? 19 2s 38 வந்திருக்கும். 38 கிரேட்டரா 24 கிரேட்டர்? 38 தான் கிரேட்டர். ஸோ இதுவும் தப்பு. ரைட்டா. இப்போ அடுத்தது கம்பேர் பண்ணுறோம். 3 × 11 வந்து 33, 25 × 2 வந்து எவ்வளோனா 50. அப்போது 50 இங்கே வந்து 33. எது கிரேட்டர்? 50 தான் கிரேட்டர். ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா இதுதான். 2/3 எதுக்கானது? ஏக்கானது. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா ஏ தான். இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். டப்புன்னு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எது கிரேட்டராக இருக்குன்னு பார்த்து போட்டுறக்கூடாது. பர்சன்டேஜ் வேறு, நார்மல் இது வேறு. ஓகே கைஸ், பை பை.